ஹலோ பீப்புள், ப்ரைஸ் லாட். என்னடா இவன் மைக்கை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான்னு பார்ப்பீங்க. ஸோ நான் பாடி பார்த்துருப்பீங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசித்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய கசின்ஸோட மை டியர் சிஸ்டர் ரெபேக்கா ஃபெலிஷியா அண்ட் ஐவன் ஒப்தியா நாங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம், கிங்டம் கனெக்ட். ஸோ நாங்கள் சின்ன வயசுலேருந்து நிறையா பேசியிருக்கோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நாங்கள் யோசித்து பார்க்கும்போது இவ்வளோ ப்ரொடக்டிவாக பேசியிருக்கோம். ஸோ நான் நாங்களாம் யோசித்தோம், ஏன் நம்ம வந்து இதை மற்றவங்களுக்கும் இதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ ஆண்டவரை பற்றி சொல்கிறோம், கண்டிப்பாக இதை நிறைய பேருக்கு போய் சேரணும். ஸோ அதனால் எடுத்த ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ ஹோப் யூ ஆல் லைக் இட். ஸோ ஐ வெல்கம் ஐவன் ஒப்தியா. தேங்க் யூ ரெபேக்கா ஃபெலிஷியா ஃபார் ஹேவிங் மீ. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் எபிசோட் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபர்கிவ்னஸ் பற்றி பேச போகிறோம். ஃபர்கிவ்னஸ்னால் என்ன, அது நம்மளோட லைஃப்பில் எப்படி இம்பேக்ட் பண்ணியிருக்கு, நம்ம அடுத்தவங்கள ஃபர்கிவ் பண்ணியிருக்கோமா ஏதாவது கஷ்டமான சூழ்நிலைகளில். ஸோ அதை பற்றி நீங்கள் உங்களோட இன்சைட்ஸ் ஷேர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. ஹாய் ஜெஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹாய் ரெபேக்கா. ஹலோ. சொன்ன மாதிரி வி ஆஸ் கசின்ஸ் இந்த இடத்துல வந்து உட்காந்து இந்த மாதிரி ஒரு டாபிக் பற்றி, அதுவும் நம்ம பிப்ளிக்கலாகவும் சரி, நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, ஒரு பாட்காஸ்ட்டாக நம்ம பேசி அது சில பேருக்கு அதை ரிலேட் பண்ண முடிஞ்சு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது நினச்சா ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி த ஃபர்ஸ்ட் திங் யூ ஆஸ்ட் இன்றைக்கி ஃபர்கிவ்னஸ் பற்றி, த ஃபர்ஸ்ட் டாபிக் வி சோஸ். இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். டு பிகின் வித் பைபிளில் நம்ம வந்து ஆஸ் பிலீவர்ஸாக, ஆஸ் ஹேவிங் ஒரு ஃபெய்த் இருக்கிற ஒரு பீப்புளாக இருக்கும்போது லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் இன் த பைபிள். காட்ஸ் மிராக்கிள்ஸ் இருக்குது, காட்ஸ் சப்ளையிங் இருக்குது, ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, காட் வந்து எப்படி லீட் பண்ணுறாருன்றதை பற்றிலாம் நம்ம கற்றுக்குறோம் பைபிளில். வி ஹாவ் மெனி ஃபெய்த்ஸ், மெனி பிலீவ்ஸ் ரிகார்டிங் ஆல் தோஸ் திங்ஸ். ஆனால் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபர்கிவ்னஸ் பற்றி யோசிக்கும் போது ஐ ஃபீல் திஸ் ஃபர்கிவ்னஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் ஆர் ஃபெய்த். நம்ம பைபிளாக இருக்கட்டும், நம்ம காடோட நம்ம ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், what Jesus Christ has done in this world, what God has done through Jesus Christ is forgiveness for us. அதில் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த ஃபெய்த்து, இந்த பிலீஃப் சிஸ்டமே வந்து இட்ஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் அதர் பிலீஃப் சிஸ்டம் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். இல்லை இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் ஈச் ஹியூமன் பீயிங் ஹவு காட் ஃபர்கிவ்ஸ் அஸ் அண்ட் ஹவு ஹி வாண்ட்ஸ் அஸ் டு பிஹேவ் வித் அதர் பீப்புள் ரிகார்டிங் ஃபர்கிவ்னஸ். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் டே டாபிக், பாட்காஸ்டோட டாபிக் ஃபர்கிவ்னஸ் வந்து ஐ ஃபீல் ஸோ ஸ்பெஷல் அபவுட் இட். அதான் நான் ஐ ஃபீல். தட்ஸ் நைஸ். ஆக்சுவலி ஃபார் மீ ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் ஆண்டவர் வந்து அங்கே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து, ஜீசஸ் வந்து ஒரு சன் ஆஃப் காட், ஹி வாஸ் சச் அ சன் ஹூ வாஸ் ரியலி கன்சிடர்ட் டு பி அ டார்லிங். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருந்து இங்கே இறங்கி இந்த உலகத்துக்கு வந்து நிறைய கஷ்டங்களையும் நிறைய ஹியூமன் லெவலில் உள்ள உணர்ச்சிகளையும் அவர் கோத்ரூ பண்ணணும்னா தட் இஸ் அ பிக் ஸ்டெப். Because that's not easy for God to do that, coming down from divine to human form. So அதுவே வந்து ஒரு பெரிய ஸ்டெப். And we see in the Bible that he has faced a lot of difficult people. ஸோ டிஃபிகல்ட் பீப்புள் பார்த்திங்கன்னா அவர் அன்றாட எவ்ரிடே சர்க்கம்ஸ்டன்ஸில் பார்த்தோன்னா டிசைபிள்ஸ்லேருந்து அவர் மீட் பண்ண ஃபேரசீஸாக இருக்கட்டும், சாதசீஸாக இருக்கட்டும், அப்புறம் காமன் பீப்புளாக இருக்கட்டும், அவர் ப்ரீச் பண்ண பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு விதத்தில் வித்தியாசமான வகை உள்ள பீப்புளாக இருந்தாங்க. ஸோ ஒருத்தர்கிட்டையும் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார், நிறைய பேரை சுகமாக்கியிருக்கார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தாருன்ற பைபிளில் போட்டிருக்கு. ஸோ நான் அவ்வளோ குட்னஸ் அவர் கொடுத்தோம், ஆனால் அவருக்கு திரும்பி கிடைச்சது என்னது? நிறைய காரியங்கள், டிசெப்ஷன், பிட்ரேயல், அக்யூசேஷன்ஸ். ஸோ அவருக்கு பின்னாடி பண்ணது, சதி பண்ணது, கூட இருந்தவங்களை என்னெல்லாம் பண்ணாங்க, அதே மாதிரி நிறைய காரியங்களை வந்து ஆண்டவர் வாழ்ந்து காட்டி, ஆண்டவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த சிலுவை மரணம் வரைக்கும் அவர் வந்து எப்படி மன்னிப்பை கொடுத்து நம்மளெல்லாம் மீட்டு கொண்டாரு அப்படின்றது அவருடைய லவ் மூலமாக அவர் காமிச்சது வந்து இட்ஸ் சச் அ பிக் ஆக்ஷன் that God has proved that anybody like us can also forgive if God can forgive us. Correct. Right? Exactly. So உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கா? அதாவது எனக்குள்ளே வந்து எனக்கு விரோதமாக பண்ணவங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதை நான் மன்னிக்கவே முடியாது, அதை மறக்கவே என்னால் முடியல, அது என்ன ரொம்ப ஊன் பண்ணிருச்சு அப்படின்னு நிறைய காரியங்களை நம்ம சொல்கிறதுக்கு இருக்கலாம்ல. நமக்கு நடந்த ஒரு சில சம்பவங்களோ இல்லாட்டி நபர்களோ நிறைய காயங்களை உண்டு பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்குலாம் சம்பவங்கள் இருக்கா? எனக்கு ஆமாம், கண்டிப்பாக ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. ஸோ ஹர்ட் ஊண்ட் அதெல்லாம் வந்து
ஸோ யாரோ ஒருத்தங்க தெரியாதவங்க வந்து நம்மளுக்கு வந்து சொன்னா இல்லாட்டி அடித்தா நம்மளை, ஸோ அது ஒன்றும் பெருசாக நம்மளை இம்பேக்ட் பண்ணாது ஆக்சுவலி. ஸோ ஓகே அவங்க ஒரு சாரி சொல்லுவாங்க, முடிஞ்சிடும். ஓகே நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து அதில் ஹர்ட் ஆகிருக்கோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க அதை பண்ணியிருந்தா தான் அது வந்து நம்மளை அவ்வளோ இம்பேக்ட் பண்ணும் அந்த உண்டு. யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டு போனா அது ரொம்ப பாதர் பண்ணாது. நம்மள ரொம்ப நெருங்கினவங்க வந்து ஏதாவது சொல்லிட்டு காயப்படுத்தி இருந்தா ஃபர்கிவ்னஸோட எசன்ஸே நம்ம க்ளோஸ் பீப்புளோ நம்ம நம்பினவங்க நம்மளை ஹர்ட் பண்ணும்போது தான் அது பெருசாக எடுக்க தோணும், அது ரொம்ப காயப்படுத்தும். கரெக்ட். நம்மளுமே லைஃப்பில் வந்து பல விஷயங்கள் பைபிள் கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தர கூட எடுத்துக்கலாம், நம்ம நிறைய பேர் இருக்காங்க. டெஃபினெட்லி தேர் வில் பி இன்ஸ்டன்சஸ் ஃபார் எவ்ரி அடல்ட். இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் கூட யாருக்குமே லைஃப்பில் வந்து எனக்கு யாருமே எந்த தப்பும் எனக்கு பண்ணதில்லை, என்னை யாருமே ஹர்ட் பண்ணதில்லை, என்னை யாருமே வந்து குறை சொன்னதில்லை, என்னை யாருமே ஏமாத்தினதில்லை, என்ன நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவங்க ரொம்ப கோவமாக என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இருந்ததே கிடையாது, யாருக்குமே இருக்க முடியாது. ஸோ ஐ திங்க் ட்ரூ, வெரி ட்ரூ. நான் எப்போவுமே நினைப்பது உண்டு, அதாவது ஒரு சாதாரணமாக நம்ம கை தவறி ஏதோ யார் மேலேயோ பட்டுருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே சாரி அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி டிராஃபிக்கில் போயிட்டுருக்கோம், ஒரு வண்டி இன்னொரு வண்டியோட இடிச்சிருச்சுன்னா சாரி பிரதர்ன்னு சொல்லிட்டு தான் நம்ம அங்கே போவோம். ஜென்யூனாக இருக்கவங்க அதை தான் பண்ணுவாங்க. இன்கேஸ் நம்ம ஒரு மீட்டிங்க்கு போகிறோம், லேட் ஆகிடுச்சு, ஒரு 5 minutes 10 minutes லேட் ஆகிடுச்சு, நான் ஸோ சாரின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள், இது யாரையும் வந்து பெருசாக பாதிக்க போகிறது கிடையாது. ஆனால் அந்த இடத்துலலாம் நம்ம வந்து சாரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து பெரிய பெரிய விஷயங்களை செய்கிற நேரத்துலலாம் வந்து எல்லாரையும் காயப்படுத்தி அவங்க வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த மாதிரி காரியத்தில் வந்து யாரும் வந்து அப்பாலஜி கேட்கணும் அப்படின்றது யாருக்குமே தோண மாட்டேங்குது. ஈவன் ஐ எம் கில்ட்டி ஆஃப் தட். சம்டைம்ஸ் நம்ம யாரையா ஊன் பண்ணியிருப்போம், பட் we don't tend to admit that. கரெக்ட். சம்டைம்ஸ் அதை வந்து நம்ம அறியாமல் பண்ணியிருக்கலாம், சில நேரத்தில் அறிஞ்சும் பண்ணலாம். ஸோ இஸ் திஸ் பிகமிங் அ மேட்டர் ஆஃப் ஈகோ அக்கா? அதாவது நான் வந்து இப்போ வந்து என்கிட்ட வந்து அவங்க மன்னிப்பு கேட்டால் தான் நான் அவங்கக்கிட்ட பேசுவேன் அப்படின்னு நினச்ச நாட்களும் நான் பல நாட்கள் இருக்குது. நான் பேசாமல் இருந்திருக்கேன் ஒரு சிலர்கிட்ட வந்து மனசில் இருக்கும், அது வந்து ஒரு காயமாகவே இருந்து சில நேரத்தில் அந்த காயம் வந்து தழுமா மாறி அது பல நாட்கள் அப்படியே இருக்கிறது உண்டு இல்லை. ஸோ அது வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு ஏன் கேட்கல, why don't they come and apologize? But forgiveness doesn't happen like that. Is it like that? I don't think so. Because forgiveness is something to do within us. Okay. நம்மளோட இன்னர் ஒர்க், அதாவது அந்த செயலையும் மீறி அந்த பிட்ரேயலையும் மீறி அவங்க பண்ண காரியங்களெல்லாம் மீறி நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் நம்மளை எப்படி forgive பண்ணாரோ அதே போல் நம்மளுடைய இருதயத்தில் விட்டு கொடுத்து அப்படி போகும்போது தான் நம்ம லைஃப்பில் ஒரு ஃப்ரீடம் வருது. கரெக்ட். நம்ம வாழ்க்கையில் அந்த ஃப்ரீடம் வருது. இல்லாட்டி நமக்குள்ளே தான் அந்த பிட்டர்னஸ் இருந்து நம்மளை தான் அது டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்னதை வச்சே நான் யோசிக்கும் போது, அப்போ forgiveness doesn't involve the other person apologizing essentially, கரெக்டாக? when we are in Christ, நம்ம அப்படி சொல்லலாம் நினைக்கிறேன். when we are in Christ, நம்ம வந்து ஜீசஸ் நம்மளுக்கு என்ன கத்துறாரு, what the Bible is teaching us அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவர் தாங்கி, கொலோசையர் 3:13 ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. மன்னியுங்கள், ஒருவரோட குறைகளை ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்போது பீங் அ கிறிஸ்டியனோ இல்லைனா ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டோ, இந்த ஃபெய்த்தில் காட் கொடுக்குற ஒரு பெரிய கற்பனை நம்மளுக்கு என்னென்னா, ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க, மன்னிப்பு கேளுங்கன்னு. அங்கே ஒருவருக்கு மன்னிப்பு கேளுங்க, போய் மன்னிப்பு கேளுங்கன்னு போடல. நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு ஒருத்தவங்க தப்பு செய்யும் போது, பீயிங் காட் பிலீவராக இருக்கும் போது, பிஃபோர் தெம் ஆஸ்கிங் இஃப் வி ஃபர்கிவ் தெம் without them repenting to us also, we'll feel that relief, liberty. ஸோ இங்கே நான் ஒன்று உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ அட் டைம்ஸ் லைக் வந்து ஃபர்கிவ் பண்ணுறாங்க, ஸோ மீன்ஸ் இந்த சென்ஸ் லைக் சாரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அண்ட் அது வந்து மீன் பண்ணி தான் கேட்குறாங்களா? இன்னொன்று ஜெஃப்ரி, இப்போ வந்து மீன் பண்ணி கேட்குறாங்களோ மீன் பண்ணி கேட்கலனாலும் அட்லீஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணாங்கல்ல, that will give a little bit of satisfaction that some acknowledgement has taken place from the other side. So that's another issue இல்ல, ஒருத்தங்க திருப்பி அந்த தப்பு பண்றாங்கன்னா that is a better issue. Instead of it's rather better, it's a better thing than not caring for it. Yeah. சில பேர் வந்து I don't care, I don't want to admit, அந்த இதுவே I don't want to even acknowledge I have hurt that person. Correct. அப்படின்னு அவங்க இன்னும் வந்து நம்மளை கூட கில்ட்டி ஆக்குவாங்க. அதாவது இன்ஃபேக்ட் வந்து நம்ம தான் அந்த தப்பு பண்ணியிருக்கோம், அவங்க பண்ணல அப்படின்ற கில்ட்டை கூட நமக்கு கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி கன்ஃபியூசிங் when we are feeling the hurt so bad that we will be made to feel we are guilty. கரெக்ட். அது ஆமா. So that's very confusing and tricky. காலேஜ்ல கேஸ் லைட்டிங்னு சொல்லுவாங்கல்ல,
அதாவது தப்பு பண்ணது அவங்க கில்ட் ட்ரிப் ஆல்சோ. ஆமாம், நம்ம தான் தப்பு பண்ண மாதிரி நம்மளுக்கு இது பண்ணி அவங்களுக்கு அப்பாலஜியே தேவையில்லாத மாதிரி இருக்கிறத விட நீ சொன்ன வந்து திருப்பி அதாவது மன்னிப்பு கேட்டு திருப்பி அந்த தப்பை அவங்க தெரியாமல் பண்ணிடுறாங்க, திருப்பி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அந்த தப்பை பண்ணிட்டு இருக்காங்கன்றது பெட்டர். இந்த இடத்துல தான் அந்த வேர்ஸ் எனக்கு ஞாபகம் வருது. 7-70 முறை மன்னிங்கள்னு ஏன் சொன்னார் ஜீசஸ் வந்து? உனக்கு குறை உண்டானா அவனுக்கு 7-70 முறை மன்னி அப்படின்னா அதுக்கு 770-490 டைம்ஸ் மட்டும் கிடையாது இல்லையா? இது எல்லாருக்குமே இந்த மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி அதுக்கு என்ன அர்த்தம்னா forgiveness has no limits. No limits. அதாவது நம்ம பைபிள்லேயே பார்த்தீங்கன்னா கடைசியில் ரெவலேஷனில் போட்டிருக்கோம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால தோய்த்தவர்கள்னு போட்டிருக்கோம். ட்ரெஸ்ஸை அந்த ரத்தத்தினால தோய்த்தவர். அது நான் எப்படி புரிஞ்சுப்பேன் அப்படின்னா இட்ஸ் நாட் forgiveness is not a one time thing for us also with God. அதுதான் ஐ திங்க் these are the things which separates us from those who don't know God ன்னு சொல்லலாமா? Maybe those who are not into the action of forgiving, or the heart of forgiving. எல்லாருமே இதை ஃபேஸ் பண்றாங்க. எல்லாருக்கும் forgiveness வரதில்லை. Be it worldly or being spiritual, all are human as we are. Okay, Jeff, இப்போ நான் இது வந்து போனதுனால இப்போ உங்ககிட்ட ஒரு கேட்கணும்னு தோணுது. ஸோ how do you perceive இப்போ Jesus Christ has died for us? பைபிள்லேயே அதுக்கு ஆன்சர்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் for the viewers also. Jesus Christ has died for this entire world, பாவ மன்னிப்புக்கென்று. ஆனால் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறவங்களை மட்டும்தான் God மன்னிக்கிறாரா, இல்லை he is forgiving the entire world அப்படின்றது எப்படி நீங்கள் பர்சீவ் பண்ணுறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன். ஆண்டவர் வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவாக தான் மரித்தார். பிகாஸ் he loved the world. ஸோ எல்லாரையும் இண்டிவிஜுவலாக நேசிச்சதுனால தான் இந்த ஆக்ஷனை பண்ணார். ஸோ he gave his life. ஆனால் வந்து இண்டிவிஜுவலாக நமக்குன்னு ஒரு வில்லுன்னு ஒன்று இருக்குல்ல, that we have to submit to. That's why we always say we confess that we take Jesus as our Lord அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? ஏன்னா we accept, we claim, we want the blood of Jesus to be cleansing us from all the transgressions அப்படின்னு நம்ம வாயால் சொல்லும்போது அது நமக்கு அப்ளை ஆகும். இல்லாட்டி அது வந்து நம்ம கண்டுக்காம இருந்தால் இல்லை we are all washed by the blood அப்படின்னு நம்ம சும்மா ஒரு ஒட்டுமொத்தமாக அப்படி சொல்லிட்டு போக முடியாது. நமக்கு அவர் என்ன பண்ணாருன்னு நம்ம ஒரு பர்சனல் ரீதியில் நம்ம அதை நமக்குன்னு எடுத்துக்கிட்டாதான் it applies. So he has done for everybody, but whoever takes it, whoever accepts that gift, அவங்களுக்கு மட்டும்தான் it will work out obviously. Yes, கரெக்ட்ல? அப்படிதான் நானும் பர்சீவ் பண்ணுறேன். இதுக்கு இந்த இடத்துல நான் ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்மளுக்கு ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா, நம்மளுக்கு ஒருத்தவங்க கெடுதி பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய ஹர்ட் நம்மளை பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நம்மக்கிட்டேருந்து forgiveness வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஏதோ ஒரு வகையில் அவங்கள ஒரு லீஷில் ஒரு செயினில் பிடிச்சி வச்சுருக்கோம். அவங்கள நம்ம forgive பண்ணுற வரைக்கும் அந்த லீஷ் நம்ம விட மாட்டோம். we have that person, நம்மளுக்கு இந்த ஹர்ட் பண்ணிட்டாங்க, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் it's affecting us also, unnecessary burden for us. அதே நேரத்தில் நம்மக்கிட்ட மட்டும் அந்த பேர்டன் கிடையாது, they are having a chain in their neck, அந்த பேர்டன். ஸோ எனக்கு எப்படி பர்சீவ் பண்ணுறேன்னா, though despite of them coming and asking forgiveness to us, நம்மக்கிட்ட அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்களோ இல்லையோ, அந்த செயினை நம்ம லெட் கோ பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. when we let go of that chain, நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும், நம்மளுக்கு அந்த unnecessary burden கிடையாது. Actually they need not come and ask us. இப்போ நம்ம வந்து forgiveness கேட்கும்போது நமக்குள்ள அது நடக்கிற ஒரு காரியம். அதே மாதிரி அவங்க பர்சனல் லைஃப்ல அவங்களுக்கும் ஆண்டவருக்குள்ளேயோ இல்லாட்டி அவங்க அதை லெட் கோ பண்ணணும்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கும்போது they will also be free. They don't even have to come to us. That's called reconciliation. If they come to us, that's even more that's what the next step of reconciliation. Forgiveness is different from reconciliation. That's right. What I was talking about is அது கடலுக்குள்ள அவங்க மன்னிப்பு கேட்கறது வேற. நான் அது அந்த இதுக்கு போல, when they did wrong to us, if they want to take off that burden, God can forgive, God will forgive. And that thing நிறைய பேர் இந்த லூப் ஹோல்ல தப்பிச்சுக்கிறாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அது முக்கியமாக லைக் ஐம் நாட் அக்யூசிங் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டாம், பட் சம்டைம்ஸ் காட் நம்மளை ஃபர்கிவ் பண்ணுறாருன்றதை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்து we are asking, ஒருத்தவங்களுக்கு தப்பு பண்ணிட்டு காட் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு என்ன அவர் மன்னிச்சிட்டாருன்று இவங்க கிட்ட ஈகோ காமிச்சிட்டு இருக்கிறது. That's not what Jesus teaches us. Correct. அந்த செயின் உங்களுக்கு பிரேக் ஆகணும்னா, உங்களுக்கு பேர்டன் போகணும்னா, லைஃப்பில் உண்மையாகவே உங்களுக்கு லைட் வேணும்னா, go to that person who you have wronged to and reconcile with them. அதை தான் சொல்கிறாரு. உங்களுக்கு பலி செலுத்த வரும்போது ஒரு குறை உண்டானால் உங்கள் சகோதரனோட போய் ஒப்புரவாயிட்டு வாங்குறாரு. நான் உன்னை மன்னிப்பேன், இங்கே பலி செலுத்துன்னு சொல்லலை. ஸோ நான் இது எப்படி பார்க்குறேன்னா, ஸோ we are letting off the leash is for our good, they coming back to us and asking forgiveness is for their good. இது நமக்கும் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ பிப்ளிக்கலி இஃப் யூ டேக் நம்ம அநேக கேரக்டர்ஸ் பார்த்துருப்போம். இல்லை ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து கேன் யூ ரிலேட் டு ஹூ forgave from all the injustice, some injustice would have happened to them. And உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஞாபகம் வருதா? ஜெனசிஸில் ஜோசப், he was the first person who went through all the kind of அதாவது 17 வயசுல அவன் விற்கப்பட்டான். அந்த இடத்துல வந்து அவன் ஊர் விட்டு ஊர் ஸ்லேவரியாக கொடுக்கப்பட்டு அவன் வந்து எவ்வளோ காலமாக கேப்டிவிட்டியில் இருந்தான். படக்கூடாது எல்லாம் பட்டார். அதான் பிரிசனு, பிட்டு, குழியில் போட்டாங்க, அவனை இதில் போட்டாங்க. ஸோ எத்தனையோ இடத்துல நம்ம பார்க்குறோம் அவன் வந்து தொடர்ந்தேச்சியாக மன்னிச்சிக்கிட்டே தான் இருக்கான். அவன் எங்கே போனாலும் நல்லதும் செய்கிறான். ஸோ இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையிலையும் அவன் வந்து அந்த 2 கப் பேரரையும் பார்க்குறான், அந்த பாத்திரக்காரையும் பார்க்குறான். அவங்களுக்கும் அவன் வந்து ட்ரீமோட இன்டர்பிரிட்டேஷனை சொல்கிறான். ஆனால் வந்து அவங்க அதை மறந்துடுறாங்க. இவன் ஹெல்ப் கேட்டும் திருப்பியும் நீ வந்து பார்வோன் கிட்ட போகும்போது என்னை பற்றி நீ சொல்லுன்னு சொல்லும்போது அவன் மறந்துடுறாங்க. அங்கேயுமே அவன் வந்து அவங்கள ப்ளேம் பண்ணியோ இல்லாட்டி அந்த இதை கேரி பண்ணியோ அவங்க பிரதர்ஸ் கொடுத்த அந்த கஷ்டத்தையுமே அவன் வந்து அங்கே கேரி பண்ணியிருந்தா ஆண்டவர் அவனோட இருந்திருக்க முடியாது. அவன் அதை வந்து லெட் கோ பண்ணதுனால தான் he was able to really succeed wherever he went. Like for example, God was with him wherever he was. Even when he was in prison, God was with him ன்னு சொல்லியிருக்கு பைபிளில். அதே மாதிரி நம்ம பார்க்குறோம் அவன் வந்து உயர்த்தப்படுறான். லாஸ்ட்டில் வந்து பார்க்குறோம் when he's meeting his brothers, there is a two-way. It's not just the forgiveness that he has done for himself about whatever happened to him, all the injustice that he has gone through. அவன் வந்து அவனோட சைட்லையும் கேட்டிருப்பான், கண்டிப்பாக அதை வந்து டீல் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த பிரதர்ஸ் வரும்போது அங்கே ஒரு ரெக்கன்சிலேஷனும் நடக்குது. கரெக்ட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் எண்டிங் வித் forgiveness, இட்ஸ் எண்டிங் வித் த ரெக்கன்சிலேஷன். கரெக்ட். ஸோ வந்து அந்த ரெக்கன்சிலேஷன் வந்து நான் யோசித்து பார்க்குறேன், அது எப்படி அது அந்த நேரத்தில் அது நடக்க எல்லாருக்கும் அது வந்து ஏதுவாக இருக்குமா? எல்லாருடைய சூழ்நிலைக்கும் ரெக்கன்சிலேஷன் நடக்க வாய்ப்பா? ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது ரெக்கன்சிலேஷன் எப்போ நடக்குதுன்னா only when the other person is also are able to admit, when the other person also realizes and come together, that should be possible. Correct. Otherwise it's not possible. But forgiveness doesn't have to do with reconciliation. Forgiveness is a separate thing. Correct. Which an individual deals with. Exactly. That doesn't mean you're not forgiving. Forgiving பண்றது ஒரு காரியம், ரெக்கன்சிலியேஷன் ஆகிறது இன்னொரு காரியம். அதே இது ஜீசஸில் நம்ம பார்க்கும்போது இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவங்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட காரியங்கள், they were throwing a lot of tantrums, trigger points to Jesus. எது பண்ணாலும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. சில இடத்துலலாம் அவர் வந்து he walked away, டவுனை விட்டே அவர் போக வேண்டியதாயிருச்சு. இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த இடத்துல வந்து கிராஸ் வரைக்கும் பார்க்குறோம், காட் இஸ் forgiving. ஜீசஸ் இஸ் forgiving the entire சாதுசீஸாக இருக்கட்டும், ஃபேரிசீஸாக இருக்கட்டும், all the people who did injustice to him. Exactly. After doing so much good to them. ஸோ அந்த இடத்துல வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அவங்க வந்து அவங்க கேட்டிருந்தாங்கன்னா ரெக்கன்சைல் ஆகணும்னு விரும்பியிருந்தா it would have been possible. Correct. But Jesus forgave. That doesn't mean if we don't reconcile, forgive பண்ணோம் அப்படி forgive பண்ணலன்ற அந்த அர்த்தம் இல்லை. It's one way. Very personal. It's one way, but forgiveness is happening and we are getting freed. So when we are getting freed, totally it's a deliverance. So that is what I feel strongly that we need to forgive. Correct. Just like Jesus forgave. கரெக்ட்க்கா, பியூட்டிஃபுல்லி செட். ஆக்சுவலி நீங்கள் சொல்லும்போது அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ இஃப் ரெக்கன்சிலேஷன் அஃபெக்ட்ஸ் அஸ் மோர், ஒருத்தவங்க நம்ம ஃபர்கிவ் பண்ணிடலாம். ரெக்கன்சிலேஷன் இட்ஸ் நாட் மேண்டேட்ரி பிகாஸ் they don't deserve that much yet. அவங்க மனம் திரும்பி நம்ம திருப்பி அவங்க கூட ரெக்கன்சைல் ஆனால் நம்மளை திருப்பி ஹர்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியறப்ப தான் we can boldly reconcile with them. That's true. அவங்கள இல்லை காட் ஃபர்கிவ் பண்ண சொல்லி ரெக்கன்சைல் பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம காயப்படுத்தவங்களை மன்னிச்சு திருப்பி நம்ம லைஃப்பில் ஏற்றுக்கும் போது காட் அதை சொல்லவே இல்லை. திருப்பி அவங்களை நம்மளை காயப்படுத்த நம்மளே அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி. கண்டிப்பாக. ஸோ ஒருத்தவங்களை மன்னிக்கிறது நம்ம பர்சனல் திங், நம்ம நல்லதுக்காகவும் கடவுள் நம்மளை அப்படி வளர்த்துருக்கிறதுனாலையும் நம்மளை ஒருத்தவங்களை மன்னிச்சிடலாம். ஆனால் திருப்பி நம்ம அவங்க லைஃப்பில் நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்கள நம்மளை ஹர்ட் பண்ண வச்சுக்கிட்டு கடவுள் என்றைக்குமே அப்படி சொல்லலை. கண்டிப்பாக. ஏன்னா அவருமே அப்படி நடந்துக்கல. அவர் நிறைய இடத்துல he walked away போட்டிருக்கு. He was quiet in many places. Yeah. Even when things were triggering him, he did not
பிலாத்து கேட்கும்போது எவ்வளோ கேள்விகள் கேட்டப்போ கூட புரிய வைக்க ட்ரை பண்ணல அவர். he was a preacher, he was talking to people, he was interacting with people. ஆனா அந்த இடத்துல குவைட்டா இருக்காரு. Not everybody deserves an explanation. ஏன் because he doesn't feel the need to talk there. So அதே மாதிரி நமக்கும் we don't need to keep the same kind of situation or the people in our lives forcefully. Exactly. When we feel it's unhealthy, we can put a boundary. Correct. And we can still maintain the relationship. Just because the other person thinking less of us and thinking that we are the ones who should come and reconcile with them, that doesn't mean that it has to be that way. God is the ultimate judge. Exactly. He knows who யாருக்கு தப்பு நடந்திருக்கு அப்படின்றது கடவுளுக்கு தெரியும். நம்ம போய் ரெக்கன்சைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபர்கிவ் பண்ணணுன்றது அவசியம். ஃபார் ஆர் குட் அண்ட் ஃபார் ஆர் காட் ஆல்சோ ஹூ ஹஸ் டன் ஃபார் அஸ். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வசனம் ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்போஸ்தல் 2nd chapter 3rd chapter நினைக்கிறேன். அதில் ஒரு இடத்துல அழகா தேவ தயவு, அதாவது இந்த ஃபர்கிவ்னஸ், காட்ஸ் மர்சி, காட்ஸ் ஃபர்கிவ்னஸ், தேவ தயவு குணமாக்கும்படி உங்களை ஏவுகிறதுன்னு போட்டிருக்கும். காட்ஸ் ஃபர்கிவ்னஸ் நம்மளை குணமாகும்படி ஏவுதான். ஸோ வென் வி ஹேவ் காட்ஸ் ஃபர்கிவ்னஸ் இன்சைட், இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ஹீலிங் ப்ராசஸ். ஹீலிங் இஸ் ஸ்டார்டிங். ஸோ நம்ம மற்ற பர்சன் பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்மளுக்கு ராங் பண்ணவங்களை, நம்மளுக்கு கெடுதி பண்ணவங்களை பற்றி நம்ம நினைக்க தேவையில்ல. காட்ஸ் ஃபர்கிவ்னஸ் நமக்குள்ளே இருந்து நம்மளை அவங்களை மன்னிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஹீல் ஆகிட்டு இருக்கோம். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. குணமாகும்படி நம்மளை ஏவுகிறது, அது பியூட்டிஃபுல்லான வேர்ஸ் இருக்குது. இந்த நம்ம பேசுனதுக்கு அது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிக்கா, ஓகே. இப்போ நம்ம வந்து 770 times மன்னிக்கிறத பற்றிலாம் பேசிட்டோம். அதே நேரத்தில் ஒருத்தவங்களை ரொம்ப மன்னிச்சு அவங்க நம்மளுக்கு கூட திருப்பி நம்மளே ஹர்ட் பண்ணிக்கூடாது, நம்மளை அவங்க கூட வச்சுக்கிட்டு அதை மாதிரிலாம் பேசியாச்சு. அப்போ அதுக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டு இல்லையா? இல்லை ஒருத்தவங்களை கடைசி வரைக்கும் மனுஷன் தான் இருக்கணுமா? அட் அ பாயிண்ட்டில் வந்து இதுக்கு மேலே நான் இவங்களை மன்னிக்க போகிறதில்ல, இவ்வளோ வாட்டி மன்னிச்சாச்சு, இதுக்கப்புறம் நான் இவங்களுக்கு என் லைஃப்பில் மன்னிப்பு கிடையாது, ரெக்கன்சைல் பண்ணுறது இல்லை, இதுக்கப்புறம் நான் இவங்களை மன்னிக்கவே போகிறது கிடையாது, அதை என் மனசில் நான் வச்சுக்க தான் அப்படின்னு வாழ முடியுமா யாராச்சும்? அதுதானே, நம்ம மன்னிக்கும் போது தான் நம்ம we will be free. Okay. So that's the point we have learned from Jesus. So என்ன Psalms 103ல if we see from east to the west, actually வந்து there are poles. When we say north pole, south pole இருக்கு. So north and south has pole. There is a destination. But east and west doesn't have a destination. So the verse says, from east to west I will keep the transgressions of yours away. So which means உங்களுடைய பாவங்கள், சகல மனுஷங்களுடைய பாவங்களையும் நான் வந்து விலக்குறேன்னு சொல்றாரு. From the east to the west, there is no end for it. No end for it. So there is no limit. Beautiful. So limitless ஆண்டவரே மன்னிக்கும் போது we know this is life, this is how they are, this is how some people are. We have to learn to live with it. Exactly. This is toxicity, we know that, but still we have to not keep to our grudge and not let anybody take the inner peace from us. So only by forgiveness நமக்கு இருக்கிற அந்த சமாதானமும் சந்தோஷத்தையும் நம்ம நீடிக்க வைக்க முடியும். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மள இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா. So that's what I have learned. Nice. So how strong we'll become if we do that? Definitely. We will be really strong. We can face anybody. Yeah. We can face any difficult person, like how Jesus handled it. So forgiveness is the answer. I think that's a very smarter way of handling how Jesus handled. In some places he's quiet, some places he's walking away, some places he's only giving one word answers, some places he's using parables to convey certain messages to people. Disciples எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, பீப்புள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, ஒவ்வொரு இடத்துலையும் அவர் ஒரு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணிருக்கு. ஹீல் பண்ணும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, ஒரு ஸ்திரீயை வந்து எல்லாரும் அக்யூஸ் பண்ணுறாங்கல்ல கல்லெறிஞ்சு, அந்த இடத்துல அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு. எல்லாரும் வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவரும் சேர்ந்து அக்யூஸ் பண்ணல. ஸோ அந்த இடத்துல வந்து ஹீ இஸ் மேக்கிங் த பீப்புள் ரியலைஸ் நீ பண்ணுறது கரெக்டான்றது கொஞ்சம் யோசித்துக்கோ. ஸோ தட் ஒன் வேர்ட் மேட் த என்டையர் சினாரியோ காட் சேஞ்ச்ட். தட் உமன் காட் சேவ்ட், people were able to realize their mistakes too. Exactly. So that's how we should learn to deal with the different people in a different way according to how Christ had to end dealt with this. முடிக்கிறதுக்கு we can say forgiveness is the answer for healing. Definitely. It's the answer. Yes. இவ்வளோ நேரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசணும், ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட இன்சைட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலாக ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் கேம் விளையாடி நம்ம வந்து இந்த எபிசோட நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். பார்த்து கேளு ஜெஃப்ரி. ஸோ எப்படி இப்போ 2 பேர் கொஸ்டின் கேட்க போகிறோம், நாங்கள் ஆன்சர் பண்ணுமா? ஓகே. ஸோ எப்படி நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லணுமா? 2 பேரும் மாறி மாறி சொல்லணுமா? இல்ல ஒவ்வொருத்தருக்கு ஒரு கொஸ்டின் தனித்தனியா இருக்கா? இல்ல 2 பேருமே ஓகே. ஒரே டைம்ல ஆன்சர் பண்ணணுமா? ஒரே டைம்ல ஃபர்ஸ்ட் நானா Has holding on to unforgiveness ever affected your peace of mind or sleep? ஆமா, அன்ஃபர்கிவ்னஸ் இருக்கும்போது பீஸே இருக்காதே.
டெஃபினெட்லி. இப்போ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னா கண்டிப்பாக எஸ் தான். நான் முதல் ஆன்சரே சொன்னேன், கண்டிப்பாக ஃபர்கிவ்னஸ் நம்மளுக்கு யாராச்சும் கொடுக்கணும்னு தேவைப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் ஃபர்கிவ்னஸ் பண்ணாமல் இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்லீப்போ இல்லை பீஸோ நிறைய நேரங்களில் எனக்கு வந்து அது கிடச்சிருக்கு. அப்புறம் நான் எப்போ அதை அவங்கள ஃபர்கிவ் பண்ணணும், அந்த அந்த ஒரு அன்பிளசன்ட் சுச்சுவேஷன் போய் கிடைச்சதில்லை. யா, when I have that grudge inside me, I really felt disturbed, not only sleep, day-to-day activities also, day-to-day living also. So definitely unforgiveness towards ஒருத்தங்க சில பேர் இந்த அன்ஃபர்கிவ்னஸ் வச்சுட்டே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அதை பற்றி நான் பேசல, நம்மளுக்கு அப்படி இருந்திருக்கு. ஸோ நான் உண்மையாகவே சொன்னேன். Yeah, so next question. Have you ever prayed for the person who hurt you? If yes, how did it feel? Definitely. I have been doing it even till date. Okay. Every day I do that. How do you feel? I feel so liberated. Whenever I feel there's a little bit of hurt and resentment somewhere down the line, I definitely pray for that person and that liberates me. Nice. சேம் ஐ ஆல்வேஸ் ப்ரே ஃபார் தெம் ஆல்சோ. ஓகே. அவங்களுக்கு பட் என்னோட இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரேயர் பண்ணுவேன். I shouldn't have this anger on them. Even though I forgive them, I should forget it too quickly. இந்த ஆங்கர் அவங்களுக்கு மேலே எந்த அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டம் தான் அது. பட் தட் ஆல்சோ ஐ ப்ரே. ஓகே. So next question. Yeah. is for you. So would you rather forgive and move on or hold a grudge and wait for justice? அதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பேசணும். ஓகே. நம்ம வெயிட்டிங் ஃபார் ஜஸ்டிஸ் இஸ் another thing. ஜஸ்டிஸ் காட் நியாய திருப்பி என்னுடையது அப்படின்னு சொல்கிறாரு. ஆர் பார்ட் இஸ் ஃபர்கிவ்னஸ், அதோட முடிஞ்சிச்சு. ஓகே. அதுக்கப்புறம் வரது காட் பார்த்துப்பார். Forgive பண்ணி மூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி டு டூ rather than holding a grudge because that's going to harm me more. That I have realized and I've been doing that. The more quickly, I may take my time, maybe ஒரு மாதம் கூட எடுத்துக்கலாம், ஆனால் I decide to do that. அது ஃப்ரெஷ்ஷுன்னு இருக்கும்போது கண்டிப்பாக இட் வில் டேக் சம் டைம் as human as I am. ஆனால் I will definitely exercise forgiveness. Okay. So have you ever been in a situation where someone forgave you for something you thought was unforgivable? இது வந்து ஆக்சுவலி வெரி நைஸ் கொஸ்டின். இது இப்போ கேட்ட கொஸ்டின்ஸ்லேயே இவ்வளோ நம்ம ஃபர்கிவ் பண்ணுறதை பற்றி பேசணும். அஃப்கோர்ஸ் நான் சில நேரங்களில் பெரிய தவறுகளை பண்ணப்போ நான் இதை மன்னிக்கவே மாட்டாங்கன்னு நினச்ச விஷயங்களை எனக்கும் பீப்புள் மன்னிச்சிருக்காங்க. தட்ஸ் வி லேர்ன். ஐ திங்க் நம்மளுக்கு அது நடக்கும்போது தான் நம்ம மற்றவங்களுக்கு எப்படி ஃபர்கிவ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இட் ஹஸ் ஹேப்பன்ட். எஸ், இட் ஹஸ் ஹேப்பன் டு மீ டூ. அது அறிஞ்சோ அறியாமல் நிறைய காரியங்கள் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். டெய்லியுமே பண்ணுவோம் சிலதெல்லாம். மேபி மை வேர்ட் கேன் sound very harsh at times, but people will take like a pinch of a salt. So that has happened. So that I'm grateful for that. So do you believe forgiveness is a one-time decision or a daily process? Why? It has to be a one-time decision. It's a concept which is to be in my mind for one time. But if it happens daily, I need to exercise it daily as well. Yeah. Why? ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் ஒன் டைம் பண்ணால் தான் அது ஃபர்கிவ்னஸ்க்கு மரியாதை. ஆமாம். அவங்க அந்த தப்பு திருப்பி பண்ணக்கூடாது, நம்மளும் அந்த தப்பு பண்ணக்கூடாது யாருக்குமே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபர்கிவ்னஸ் நம்ம டெய்லி ப்ராசஸாக நம்ம ஒரு மென்டாலிட்டி எடுத்துக்கும் போது தான் நம்ம பெட்டர் பர்சனாக வரும். அஃப்கோர்ஸ் யாருமே ஒரு டைம் தப்பு பண்ணி நிற்கிறது இல்லை. ஸோ இட்ஸ் அஃப்கோர்ஸ் ஃபர்கிவ்னஸ்க்கு நான் மரியாதை போச்சார் அவங்களான்ற மாதிரி. we have to forgive everybody every day. It's a daily process also. Okay. What's harder, asking for forgiveness or giving it? Both are harder, but both are possible. Right. தமிழில் சொல்கிற மாதிரி மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன். நம்ம ஊரில் ஒரு கோட் சொல்லுவாங்க. ஆக்சுவலி மன்னிக்கிறத விட மன்னிப்பு கேட்குறது அந்த ஹார்ட்டோட ஷேக்கிள்ஸை பிரேக் பண்ணிட்டு வர ஒரு விஷயம். அது ஆக்சுவலி அது ஹார்டராக தெரியலாம், மன்னிக்கிறதும் அதுக்கு ஈக்குவலாக ஹார்டர் திங் தான். பட் மன்னிப்பு கேட்குறது ஒரு ஹார்டரான ஸ்டஃப். அதை பண்ணணும் எல்லாரும். யாரெல்லாம் ஒருத்தவங்களை ஹார்ம் பண்ணியிருக்கோமோ கண்டிப்பாக எல்லாருமே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். எங்களோட இருந்து இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் செலவு பண்ணி எங்களோட இருந்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. I hope you enjoyed this. I hope you got some insight out of this. I thank Jeffrey for hosting this. உங்களுடைய தாட்ஸ் அண்ட் இன்சைட்ஸை நீங்கள் போடுங்க. உங்களுடைய அபிப்பிராயங்களும் நீங்கள் சொல்லலாம். யூ மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்கமிங் வீக்ஸில் இன்னும் நிறைய டாபிக்ஸ் நாங்கள் என்ன டாபிக்ஸ்லாம் பேசலாம் அப்படின்னு உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்ஸ் எடுத்து நாங்கள் அந்த டாபிக்ஸ் நாங்கள் பேசி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் கொண்டு வரோம். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. Okay, we are signing off from Kingdom Connect. This is Rebecca Felcia. Jeffrey Paul. Ivan Obadaya.